எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் தயவாய் கண்ணோக்கி அருளும். சேலம் மறை மாவட்ட இறை மக்களை, ஏன் அனைத்துலக திருச்சபையை உமது பாதுகாவலில் ஒப்படைக்கிறோம். திருப்பலியில் பங்கெடுக்க முடியாமல், இன்னும் இறைவார்த்தையை கேட்க முடியாமல் அல்லலுறுகின்ற அத்தனை பேரையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இந்த முக்கியமான நாளிலே எல்லாரும் உமது ஆசிரியரை நிறைவாக பெற வேண்டுமென்று நாங்கள் வேண்டுகின்றோம். இந்திய திருநாடு விடுதலை பெற்ற விழாவை கொண்டாடுகின்ற இன்று மீண்டுமாக இந்த நாடு முழுவதையும், தலைவர்களையும், மக்கள் அனைவரையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். எல்லா மக்களுக்கும் முழுமையான விடுதலை, சமூக விடுதலை, ஆன்மீக விடுதலை, நிறைவான விடுதலை கிடைக்கச் செய்தருளும் சாமி. அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் விண்ணகம் நோக்கிய பயணிகள் என்பதை உணர்த்துவதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லா நம்பிக்கையாளர்களையும், ஏன் இன்னும் நம்பிக்கைக்கு வர காத்திருப்பவர்களையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இதோ இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்க்கின்ற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலம் அளித்தருளும். பல்வேறு நோய் நோக்காடுகளிலிருந்து விடுதலை அளித்தருளும். குறிப்பாக கொரோனா கொள்ளை நோயிலிருந்து எங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு தந்தருளும். எந்நாளும் உமது நலத்தை அனுபவித்து உம்மை போற்றி துதித்து வாழ எங்களுக்கு வாய்ப்பு அருளும். எங்கள் அன்பு அன்னை கன்னிமரியாவே, நீரே எங்களுடைய பாதுகாவலி, எங்களுக்காக பரிந்து பேசுபவர், நம்பிக்கை வாழ்வில் முன்மாதிரி. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசும் அம்மா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பாரத வரலாற்றில் ஒரு பொன்னாள். ஆங்கிலேயரின் அடிமை தலையிலிருந்து நாம் அனைவரும் விடுதலை பெற்றதை இந்த நாளில் நினைவு கூறுகின்றோம். அதே நேரத்தில் ஆலயங்கள் அனைத்திலும் மணிகள் முழங்குகின்றன. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் விண்ணகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம். உண்மையான விடுதலை உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு தீமைகளிலிருந்து மட்டுமல்ல, எல்லாவற்றை விட முக்கியமாக பாவத்திலிருந்து விடுதலை என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்திய நாடு இன்னும் முழுமையான விடுதலை பெற வேண்டுமென்றும், தேவையில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்டுள்ள, ஓரங்கட்டப்பட்டுள்ள மக்கள் அனைவரும் பொது வாழ்வு பெற வேண்டுமென்றும் இந்த நாளில் இத்திருப்பலி வழியாக நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். அதே நேரத்தில் விடுதலை வாழ்வில் நமக்கு வழிகாட்டுகின்ற நம் அன்பு தாயை உற்று பார்க்கவும் நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். தொடக்கத்திலிருந்தே நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளுக்கு திரு அவையில் ஒரு முக்கியமான இடம் இருந்தது. ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தவர்கள் ஒரு பக்கம், அவருக்காக சிறையிலிடப்பட்டவர்கள், பட்டினியால் செத்தவர்கள், இன்னும் பல்வேறு துன்பங்களை ஏற்றவர்கள் இன்னொரு பக்கம். இவர்கள் எல்லாருக்கும் திரு அவை தகுந்த மரியாதை செய்தே வந்திருக்கிறது. எல்லாரை விட முக்கியமாக நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மனிதரான இயேசுவின் தாய் மட்டுமல்ல, கடவுளான கிறிஸ்துவின் தாய் என்று 431ஆம் ஆண்டில் எஃபேசு திருச்சங்கம் அறிக்கையிட்டு மரியா கடவுளின் தாய் என்று விழா கொண்டாடியது.
1954ஆம் ஆண்டில் திருத்தந்தை 9ஆம் பயஸ் நம்முடைய அன்பு தாய் அமல உற்பவி பாவ மாசின்றி பிறந்தவர் என்று அறிக்கையிட்டார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு லூர்து நகரிலே நிகழ்ந்த அந்த பெரிய காட்சியில் பெர்னத் அம்மாவிடம் நம் அன்பு தாயே தன்னுடைய பெயரை நானே அமல உற்பவம் என்று அறிக்கையிட்டு அந்த மறை உண்மையை உறுதிப்படுத்தினார். மீண்டுமாக கடந்த நூற்றாண்டில் 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பியோஸ் நம்முடைய அன்பு தாய் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்னும் மறை உண்மையை அறிக்கையிட்டார். எல்லாரும் கலந்து ஆலோசிக்கப்பட்ட பின்தான் இந்த விழா திரு அவையிலே நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் இன்றைக்கு நாமும் கொண்டாடுகின்றோம். உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆயர்களையும் ஒரு விதத்தில் கலந்து ஆலோசித்த பிறகுதான் திருத்தந்தை இந்த மறை உண்மையை அறிவித்தார். இன்றைய 2வது வாசகத்தில் நாம் கேட்பது போல நம் ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். தலைப்பேறு அவரே விண்ணகம் ஏறிச் சென்றார். அவருடைய உயிர்ப்பு, அவர் விண்ணகம் ஏறிச் சென்றது நம்பிக்கையாளர்களான நமக்கு உறுதியளிக்கின்றது, நம்பிக்கை அளிக்கின்றது என்பது நிச்சயம். அவருடைய அன்பு தாயும் இவ்வுலகில் நம்பிக்கையில் நிலைத்து நின்று பிரமாணிக்க வாழ்வு வாழ்ந்து அதற்காக துன்பங்களை ஏற்று இறுதியில் வெற்றி கண்டார். இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. திருவெளிப்பாட்டில் ஒரு அழகான பெண்ணை பற்றி, அவருடைய வெற்றியை பற்றி, அவர் எவ்வாறு துன்புற்றார் என்பதை பற்றி, இறுதியில் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதை பற்றி மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. திரு அவைக்கு இந்த பகுதி முதலாக பொருந்தும் என்றாலும் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கும் இந்த பகுதி மிக மிக பொருத்தமாகும். ஏனென்றால் மரியா திரு அவையின் முன்மாதிரி, இறை வார்த்தையை ஏற்றவர், ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவர், ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்றவர், இறுதி வரை அவரை பின்பற்றியவர். அத்தகைய ஒருவர் இறுதியில் வெற்றி பெறுகின்றார், ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார் என்பது தகுதியும் நீதியுமாகும். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நற்செய்தி பகுதியாக நம் அன்பு தாய் எலிசபெத் அம்மாவை சந்தித்த பிறகு நிகழ்ந்த நிகழ்ச்சி அவர் பாடிய புகழ்ச்சி பாடல். தாழ்நிலை நின்ற அவரை கடவுள் உயர்த்தினார். எல்லா தலைமுறைகளும் அவரை உண்மையாகவே பேருடையாள் என போற்றுகின்றது. இந்த விழாவை பற்றி பாரம்பரியம் ஒரு சில கதைகளை குறிப்பிடுகின்றது. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு மறைந்த பிறகு திருத்தூதர்கள் புடை சூழ மரித்தபோது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை அடக்கம் செய்தார்களாம் ஒரு இடத்திலே. தோமையார் அப்போது இல்லையாம். வழக்கம்போல தோமையார் எங்கே அவரை அடக்கம் செய்தீர்கள் என்று தாமதமாக வந்து கேட்டபோது, கொஞ்ச நாட்கள் கழித்து கல்லறையை திறந்து பார்த்தபோது நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் உடல் அங்கே இல்லையாம். அதிலிருந்து ஒரு விதத்தில் அவர் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்கின்ற கருத்து நிலவி வந்தது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் சென்று சேர வேண்டிய இடம் விண்ணகம். பவுலடியார் குறிப்பிடுவது போல, நமக்கோ வானகமே தாய்நாடு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவிடம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று ஜெபிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல், எங்கள் அன்பு அன்னையே, உம்மை போல நாங்களும் நம்பிக்கை வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசித்து அவரிடம் கேட்க வேண்டும்,
அவர் வழியிலே நடக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பலூன் விற்கிற ஒருவன் பல்வேறு வண்ணங்களிலே பலூனுக்கு காற்றடித்து அவற்றை ஆகாயத்திலே பறக்க விட்டானாம். மஞ்சள், ஊதா, சிகப்பு, பச்சை, இப்படி பல வண்ணங்களிலே பலூன்கள் ஆகாயத்திலே பறந்து கொண்டிருந்தன. அங்கே வந்தான் ஒரு ஏழை சிறுவன். இன்னும் அங்கே ஒரு கருப்பு பலூன் பாக்கி இருந்தது. அந்த சிறுவன் பலூன் நிற்பவரிடம் கேட்டான், இந்த கருப்பு பலூன் கூட பறக்குமா என்று. பறக்கும் தான், இதோ பார், இந்த கருப்பு பலூனையும் நான் பறக்க விடுகிறேன் என்று அதிலும் காற்றடித்து பறக்க விட்டானாம் பலூன் விற்பவன். பிறகுதான் சொன்னானாம் அந்த சிறுவனிடம், பலூன் பறப்பது அதனுடைய நிறத்தினால் அல்ல, அதன் உள்ளே இருக்கின்ற காற்றினால்தான். பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே பறக்க முடியும், விண்ணை நோக்கி பறக்க முடியும். நம்பிக்கை என்கின்ற காற்று நம்முள் இருந்தால் நிச்சயமாக விண்ணை நோக்கி பறக்க முடியும். ஆண்டவர் இயேசு விண்ணகம் ஏறி சென்றபோது திரு அவை ஜெபிக்கின்றது, முதலான நீர் ஏறி சென்ற இடத்திற்கே நாங்களும் ஏறி செல்ல வேண்டுமென்று. அதே போலத்தான் இன்றைக்கும் நம்முடைய அன்பு தாயும் நம்பிக்கை வாழ்வியல் மாதிரியுமான நம் தாய் சென்ற விண்ணகத்துக்கே நாமும் செல்ல வேண்டும் என்பதை மனத்தில் வைத்து வாழத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். எனக்கு நினைவுக்கு வருகின்றது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் எக்லேசியா இன் ஆசியா என்ற மடலை எவ்வாறு அன்பு தாய்க்கு ஒரு அற்புதமான ஜெபத்தோடு முடிக்கின்றார் என்று. அதைத்தான் இன்றைக்கு அந்த தாயினுடைய விண்ணக விழாவை கொண்டாடுகின்ற நாமும் ஜெபிக்க வேண்டுமென்று நினைக்கிறேன். அம்மா, இறை வார்த்தையை ஏற்புடைய மனத்தோடு கேட்டாயே, நாங்களும் உம்மை போல கேட்கச் செய்யும். அம்மா, தேவையில் இருக்கின்ற உம்முடைய உறவினர் எலிசபெத்துக்கு உதவி செய்ய விரைந்து சென்றாயே, நாங்களும் அவ்வாறே உதவி செய்ய விரைந்து செல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும். அம்மா, கானாவூர் திருமணத்தின் போது உலகை பற்றி உம்முடைய மகனிடமும் உம்முடைய மகனை பற்றி உலகிடமும் பேசினீரே, அதே போல நாங்களும் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். அம்மா, வேதனையில் வாடிக்கொண்டிருந்த அல்லலுற்ற உம் மகனோடு சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்தாயே, அதே போல துன்புறுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் உடனிருக்க கற்றுத்தாரும் அம்மா என்று கேட்க வேண்டும். அம்மா, சிதறுண்டு போக இருந்த திருச்சபையை கட்டி காத்து ஒன்றாய் இணைந்து அவர்களோடு ஜெபித்து கொண்டிருந்தாயே, அவ்வாறே நாங்களும் ஜெபிக்க வேண்டும் அம்மா என்று நாம் இன்றைக்கு கேட்க வேண்டும். நம்முடைய அன்பு தாய் அரசி மட்டுமல்ல, ஒரு பெரிய உன்னதமான ஒரு நம்பிக்கையாளர். எல்லாவற்றை விட அதிகமாக she is our sister in the pilgrimage of faith. நம்முடைய நம்பிக்கை வாழ்வில், நம்முடைய விசுவாச பயணத்தில் அவர் நம்முடைய சகோதரி என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அந்த தாயின் விண்ணக விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். நாமும் விண்ணகம் நோக்கி வாழ வேண்டும் என்பதை மனத்தில் வைத்து செயல்படுவோம். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய அன்பு தாயின் பாதுகாவலில் நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவரை போல நாமும் நம்பிக்கை வாழ்வில் நிலைத்து நின்று விண்ணகம் செல்லும் வழியை காண வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.